அனைவருக்கும் வணக்கம். இது மீட் டிஎன்பிசி. இப்போ மீட் டிஎன்பிசியில் எப்பயுமே படிப்பை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் அது ஆகாது. இது ஒரு டிப்ஸாக வச்சிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் உங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் பேப்பரில் வரணும் அப்படின்னா இந்த விதி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். மனோரமா இயர் புக்கில் நான் ஒரு எடுத்துக்காட்டு, நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ணேன். 2010 ஐஏஎஸில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருந்துச்சு ப்ரிலிமினரியில். 2011 தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு சிசாட் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ப்ரிலிமினரியில் 2010 ப்ரிலிமினரியில் நான் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாமில் அந்த ஆச்சாரிய வினோபாவே அப்படிங்கிறவர் இந்த குரூப் 4 கேட்குற கொஸ்டின் தான். ஆச்சாரிய வினோபாவே அப்படிங்கிறவர் பூமிதான இயக்கத்தை 1951ஆம் ஆண்டு வினோபாவே 1951ஆம் ஆண்டு தொடங்கினார். இது நிலமில்லாத நிலம் அதிகம் வச்சிருக்கிற விவசாயிகள்கிட்டருந்து நிலத்தை வாங்கி நிலம் கம்மியாக வச்சிருக்க விவசாயிகளுக்கு, நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான் அந்த ஆச்சாரிய வினோபாவோட நோக்கம். அதுக்காக தான் இவர் சர்வோதய சங்கத்தையும் இவர் தான் ஏற்படுத்தினார். இவர் ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படக்கூடிய முதல் மகேச விருது பெற்றார். இவர் தான் முதல் விருது பெற்றார். முதல் விருது பெற்றார். இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுலேருந்து ஐஏஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆச்சாரிய வினோபாவே இந்த நிலம் அதிகம் வச்சிருக்கவங்கள்ட்ட இருந்து வாங்கி நிலம் இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அதில் யாருக்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி முதல்ல யாரிடத்துல இருந்து நிலத்தை வாங்கி அவர் கொடுக்குறாரு. அவர் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நிலம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை பெற்று நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாக்கா, 18 ஏப்ரலில் 1951ஆம் ஆண்டு போச்சம்பள்ளி இன் தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா போச்சம்பள்ளிங்கிற ஊரில் இருந்து ராமச்சந்திர ரெட்டி அப்படிங்கிறவர்கிட்ட இதை வாங்கினார். ஆனால் ஆப்ஷன் இந்த ஐஏஎஸ்ல கொடுத்துருந்தது போச்சம்பள்ளி இன் தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுத்துருந்தது. இது முதல் யார்கிட்ட இருந்து வாங்கினாருன்னா ராமச்சந்திர ரெட்டிகிட்டே இருந்து வாங்குறாரு அந்த நிலத்தை. அந்த ராமச்சந்திர ரெட்டியோட மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே 5 ஏக்கர் நான் உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமச்சந்திர ரெட்டி. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, என்ன உங்கள் உடன்பிறவா சகோதரன் நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 100 ஏக்கரில் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் அப்புறம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆச்சாரிய வினோபா ராமச்சந்திர ரெட்டிக்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்குறாரு. இதுக்கும் நம்ம சொல்கிற லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இப்போ விஷயத்துக்கு வரேன். நீங்கள் 2010 ஐஏஎஸ் ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸில் கிஸ்ட்ரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கிஸ்ட்ரின்னு போட்டு அந்த கிஸ்ட்ரி கொஸ்டினில் இது இருக்கான்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் வரும். இதை நான் எழுதுனது உண்மை. இதில் பொய் சொல்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த விதி எவ்வளோ அருமையாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். மனோரமா இயர் புக்கில் அந்த 2010 இயர் புக்காக இருக்கலாம், இல்லைன்னா 2009 இயர் புக் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம். ஏன்னா சரியாக தெரியல. அந்த இயர் புக்கில் பின்பக்கத்தில், அதாவது ஒரு பாதிக்கு மேலே உள்ள பக்கத்தில் ஒரு கட்டம் போட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த போச்சம்பள்ளி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு, இதுலேருந்து ராமச்சந்திர ரெட்டியிடமிருந்து முதல் ஆச்சாரிய வினோபாவே இந்த நிலத்தை பெற்றார் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு இருந்தது. உண்மையிலே நம்ம நல்ல ஒரு அக்கறையோடு படித்தோம் கொண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது நம்ம கண்ணில் படும். அதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. இந்த உங்களுக்கு மீட்டு டிஎன்பிசி கண்ணில் பட்டாலே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். உண்மை அதுதான். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் கோச்சிங் சென்டர்லாம் போய் கஷ்டப்பட்டு படிக்கணும். இந்த விதி ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறது எடுத்துக்க. நீங்கள் வேணால் 2010 இல்லைன்னா 9வது மனோரமா இயர் புக் எடுத்து அதில் ஒரு கட்டம் கட்டி இது எழுதியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கமாண்ட் கொடுங்க, கண்டிப்பாக கமாண்டில் போடுங்க. இது ரெண்டையும் எடுத்து பார்த்துட்டு நெட்டில் இப்போ தேடுங்க. 2010 ஐஏஎஸ் ப்ரிலிமினரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் அப்படின்னு போட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் இந்த கொஸ்டின் இருக்கா பாருங்கள். போச்சம்பள்ளின்னு தெலுங்கானா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு நிலத்தை வாங்கினாருன்னு அதே இயர் புக்கை எடுத்து அந்த கட்டத்தை பாருங்கள். அந்த கட்டத்தில் இதை போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதேமாரி 2015 நான் ஒரு அனுபவமாக இன்னொன்று சொல்கிறேன். சுறா புக்கில் அப்படி தான் நான் கையிலே வச்சுருந்தேன். அந்த புக்கில் 3 விமானப்படை பெண்மணிகள், இந்திய விமானப்படையில் சேர்ந்த 3 பெண்மணிகள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சுறா புக்கில் இருந்துச்சு. மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க 3 மார்க் கொஸ்டினில். அதையும் நான் இது சொல்ல போனால் இது ரெண்டையுமே நான் தப்பாக தான் எழுதிட்டு வந்தேன். எனக்கு எதனாலனாக்கா அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விதி எனக்கு தெரியாது, இப்போ தெரியும். அதனால் இப்போ யாரும் இதுமாதிரி விஷயங்கள் நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிற விஷயம் உண்மை, 100க்கு 100 உண்மை. அதை புரிஞ்சுக்கிங்க.
இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யார் யாருக்கு வந்து ஜாயின் பண்ணோம் சீக்கிரம் சேருங்க. கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிடுறேன். இதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு வந்து இது கொடுங்க. அந்த விதிக்கு இது கமாண்டில் கண்டிப்பாக அதை கொடுங்க, இது பண்ணுங்கள். இது எப்படி இந்த விதியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதான பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் நீங்கள் டெய்லி பயிற்சி எடுத்துக்கிட்டால் போதும். எதுக்குன்னா இதுக்கு மட்டும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு தெரிகிற அத்தனை கொஸ்டின் வரும். ஆனால் இந்த 2 கொஸ்டின் நான் தப்பாக தான் எழுதுறேன், உண்மையை சொல்லிடுறேன். இந்த 2 கொஸ்டின் நான் தப்பாக தான் எழுதியிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து நான் பார்க்கல, இதை என் கையில் தான் இருந்துச்சு இது, ஆனால் இதை பார்க்காம இருந்திருக்கேன் பாருங்கள். இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து நான் உங்களுக்கு பயிற்சியெல்லாம் நம்ம சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.